السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين حبيب رب العالمين وخاتم النبيين سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وقال نبينا عليه الصلاة والسلام: أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனையே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிரீன்கள், தபஅ தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிறைவாக உண்டாகுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற ரம்மியமான சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளானே அடைய இருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தை முழுமையாக நாம் அடைந்து அதனை கண்ணியமான நல்ல அமல்கள் செய்து ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய மேன்மக்களின் பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்கத்து ஊர்ல பள்ளிவாசல் குடி போறதுனால அங்கே பள்ளிவாசல் திறக்கப்பட்டு சிறப்பான முறையிலே சுற்றுவட்டார பகுதிகளிலே உள்ள அனைத்து மக்களும் அங்கே கலந்து அந்த புதிய பள்ளிவாசல்லே தொழுகைக்காக விரும்பி மனம் ஓந்து சென்றிருக்கிற அந்த சூழலிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் பள்ளிவாசலுடைய மாண்புகளை குறித்து நாம் இந்த ஜும்மாவுடைய உரையிலே பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி, யார் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு நாளை மறுமை கியாமத் நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒன்றை அல்லாஹ்வுடைய பாணியிலே, அது ஒரு பேலஸ், ஒரு பிரம்மாண்டமான மாளிகை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் கட்டி அவர்களை அங்கே குடியமர்த்தி கண்ணியப்படுத்துகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், எங்களில் பலர்கள் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறார்களே, யார் சொல்லலாம், எங்களில் எத்தனை பேர்கள் பள்ளிவாசல் கட்டக்கூடிய அளவுக்கு பொருளாதார விஸ்தீரணம் இல்லாமல் இருக்கிறார்களே,
அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை ஆறுதல் படுத்துகிற வகையிலே சொன்னாங்க, வலவு பி லபினத்தின், பள்ளிவாசல் முழுமையாக கட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதி உள்ளவர்கள் அதை செய்யலாம். அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இந்த ஊரில் கட்டப்படுகிறது என்று தெரிந்தால் நம்முடைய பங்களிப்பு அங்கே தர வேண்டியது நம்ம மீது கடமை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செங்கலானாலும் பரவாயில்லை அப்படின்னாங்க. யாரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஒரே ஒரு செங்கலை வாங்கி அதை அர்ப்பணிக்கிறாரோ அவரும் அந்த பள்ளிவாசலிலே அதற்கான நன்மைகளிலே பங்கெடுத்தவர், அவருக்கும் அந்த வீடு உண்டு என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. பொதுவாக சஹாபாக்கள் நன்மையான காரியங்களிலே ஆர்வமாக இருப்பார்கள். ஹதீஸில் இருக்கிறது, யா ரசூலல்லாஹ் தஹப அஹ்லுத் துசூரி மின ஸஹாபத்தி, உங்களுடைய தோழர்களிலே வசதி வாய்ப்புள்ள சஹாபாக்கள் நிறைய நன்மைகள்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. பொருளாதார வசதி இருக்கும்படியான பணக்கார சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நினைத்தால் பள்ளிவாசல் கட்டி கொடுக்க முடியும், அவர்கள் விரும்பினால் வருடந்தோறும் ஹஜ்ஜுக்கு போகலாம். அப்படிப்பட்ட பணக்கார சஹாபாக்கள் விரும்பினால் பொருளாதாரத்தை வைத்து என்னென்ன செலவுகள் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனால் ஏழையான சஹாபாக்கள் எங்களால அது சாத்தியம் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். அப்படியானால் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து அந்த பணக்கார சஹாபாக்கள் என்ன நன்மையை உங்களிடம் முந்திருக்கிறார்களோ நீங்கள் அவர்களுடைய ஈக்குவலாக, அவர்களுக்கு நிகராக நன்மையை பெறுவதற்கு நான் சில திக்ர்களை சொல்லித் தருகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதுதான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்கிற திக்ர்களை நீங்க அதிகமா சொல்லிக் கொண்டே வாருங்கள். ஒருத்தர் தன்னுடைய பொருளாதாரத்தினாலே என்னென்னவெல்லாம் நன்மையை பெற்றிருப்பாரோ, இல்லாதவருக்கு, வறியவருக்கு, குமுறுகாரியங்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி, அதை கட்டி கொடுப்பதற்காக வேண்டி, பள்ளிவாசல்ல ஒரு ஃபேன் வாங்கி ஒரு மின்விசிறி வாங்கி போட்டார் இதற்காக வேண்டி, அல்லது ஏழ்மையான குழந்தைகள் படிப்பு செலவிற்காக வேண்டி, இப்படி பல்வேறு வழிகளில் எல்லாம் அதை செலவு செய்திருப்பார். ஏழைகளால அதை சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கிற திக்ரை நீங்கள் செய்வீர்களேயானால் அவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு என்னென்னவெல்லாம் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறானோ அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்துடுவீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சஹாபாக்கள் கொஞ்ச நாளைக்கு நம்மளை யாருக்கு தெரியாமல் ரகசியமாகவே அந்த பணக்கார உயர்ந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே அவங்களுடைய அமல்களை நம்ம கிராஸ் பண்ணிடணும், முந்திர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி திக்ர்களை கொண்டு தன்னுடைய வாழ்நாளிலே செழிப்பாக ஆக்கி வைத்து நன்மைகளில் அவர்களை நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி திக்ர்கள் இறங்கினாங்க. ரகசியமாக வச்சிருந்த ஏழ்மையான சஹாபாக்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்த இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித்தரப்பட்ட இந்த அமல் அப்படி காத்து வாக்குல கசிஞ்சு பணக்கார சஹாபாக்களுடைய காதுக்கு போயிடுச்சு. ஓ, இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா அப்படின்னு இந்த திக்ரை அவங்களும் பிடிச்சிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, ஏழையான சஹாபாக்கள் யாரும் சொல்லலாம், அவங்க எல்லாம் பொருளாதாரம் வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விருப்பமான வழிகளிலே செலவு செய்யறாங்க, எங்களுக்கு அப்படி நசீப் இல்லை, அதனால தாங்கள் இடத்துல கேட்டோம், நீங்க சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் எல்லாம் சொன்னீங்க, நாங்களும் அதை அமல் செய்து கொண்டிருக்கிறோம். யாரும் சொல்ல இந்த அமலை வச்சு இப்ப அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அல்லாஹ்வுடைய கருணையில கட்டுப்பட்டது, யாருமே தடுக்க முடியாது. இப்ப நம்ம காபத்துல்லா பக்கத்துல பிறந்திருந்தா ஒரு தொழுகைக்கு 1 லட்சம் நன்மை. நம்ம அதை விட்டு போட்டு மாயவரத்துல அல்லது தமிழ்நாட்டில் பிறந்ததுனால அங்கே உள்ள ஒருத்தர் 10 நாள் தொழுதாலும் கூட நம்ம செய்யற வாழ்நாள் அமல்களை ஒரு நாள்ல தட்டிட்டு போயிடுவாங்க. அது அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருக்கும்படியான மகத்தான கிருபையில கட்டுப்பட்டது. யுஹ்தீஹி மையஷா ذلك فضل الله யுஹ்தீஹி மையஷா, அல்லாஹ் சில விதமான நன்மைகளுக்காக வேண்டி சிலர்களை தேர்வு செய்கிறான், அவர்களில் அப்படிப்பட்ட மக்கள் கட்டுப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அருளை பெற வேண்டும் என்பதற்கு சிலர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை அல் குர்ஆன் நபி சொல்கிறார். அதே போன்றுதான் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை ஒருத்தர் கட்டி கொடுக்கிற அளவுக்கு மனமுவந்து அதை அர்ப்பணிக்கிறார் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அதை போன்று ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி
அவர் கட்டி அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்த அந்த பள்ளிவாசலுக்கு பகரமாக அல்லாஹ் அவரை மறுமையில கண்ணியப்படுத்துகிறான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேலஸை, மாளிகையை அவருக்கு அல்லாஹ் கட்டி அவர்களை அதை உள்ளே நுழைய செய்து கண்ணியப்படுத்துகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது என்பது மகத்தான பெரிய அருளான ஒரு காரியம். எத்தனை பேர் பொருளாதாரம் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, பள்ளிவாசல் கட்டி கொடுக்கக்கூடிய அப்படியான அளவுக்குண்டான பொருளாதாரம் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்களுக்கு அந்த எண்ணம் வருவதில்லை. எங்கேயாவது ஒரு பள்ளிவாசல், ஒரு வக்து பள்ளியோ அல்லது தேவையுடைய ஊர்களிலே ஏதாவது பள்ளிவாசலில் மராமத்து பணிகளோ அப்படி கிடைக்குமேனால் அந்த காரியத்தை நாம் முன்னெடுத்து செய்வோமேனால் அது புனிதமான காரியம் என்பதிலே இவ்விதமான சந்தேகம் இல்லை. பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஒவ்வொரு ஊரிலேயும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான முஹப்பத்திற்குரிய இடம் அது பள்ளிவாசல் என்று பெருமானார் சொன்னார்கள். பள்ளிவாசல்லே ஒரு மனிதர் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் அதற்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு ஒருத்தர் பரதான தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறார். இன்னும் பரதுக்கு அவர் தயாராகுவதற்கு 10 நிமிடம் இருக்கிறது. அதற்குள்ளானே வெறுமனே சும்மா பரதான தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் தொழுகையாளி மாறித்தான் என்று பெருமானார் சொன்னார். தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி ஆக்குறான்னு சொன்னால் அவர் தொழுகையாளியுடைய அந்தஸ்தை பெறுகிறார் என்று பெருமானார் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய வணக்கம் செய்கிற ஒரு இடத்தை ஒரு மனிதர் கட்டி கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தான் அவருக்கு வழங்கி இருக்கிறார். அந்த பாக்கியத்தை, நன்மைகளை ஈருலகத்திலையும் அவருக்கு அல்லாஹ் தருவான். அதற்கு பிரதி உபகாரத்தை, மகத்தான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் வைத்திருக்கிறான் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. நமக்கு எல்லாம் நினைவு தெரிந்து ரொம்ப பழைய காலத்துல எல்லாம் பள்ளிவாசல்ல அந்த பேன் ஓடக்கூடிய அந்த தலை மட்டும் ரொம்ப பெருசா சொரக்கா தண்ணி இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளவு பெரிய பேனை எல்லாம் வாங்கி அதுல 3 ரெக்கையிலையும் அந்த பேனை யார் வாங்கி கொடுத்தாங்களோ உபயம், அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு காவனா மூனா அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் பதிவு செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசலுடைய பொருளாதாரத்தை கொண்டு அது அன்பளிப்பு செய்யப்படுகிறது. அல்லது பேரை எழுதுகிற அளவுக்கு யாரும் அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நம்ம செய்கிறோம், அதற்கு பேர் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அதை மனமோந்து செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் என்னுடைய பேரெல்லாம் போட்டுறாதீங்க, பதிவு செய்ய வேண்டாம் என்கிற அளவுக்கு ரகசியமாக அல்லாஹ்வுடைய பள்ளிகளுக்காக வேண்டி நிறைய நன்மையான காரியங்களை செய்கிற மக்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. தமீமுத்தாரி அப்படிங்கிற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவி ரொம்ப இருள் சூழ்ந்திருந்தது. அன்றைய தினத்திலே ஏதாவது விளக்கு கொளுத்தி வெளிச்சம் ஏற்படுத்த வேண்டுமேயானால் ஒரு பெரிய ஒரு ஒரு குச்சி எடுத்து அதுல முன்னால கொஞ்சம் துணியெல்லாம் சுத்தி அதை ஒட்டகத்தினுடைய கொழுப்புகள் இருக்கிற, ஒட்டகம் என்பது அது ஹலாலான ஒரு வஸ்து தான், அதுல இருந்து அதனுடைய கொழுப்புகளிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுத்து அல்லது ஜைத்தூனுடைய எண்ணெய் இருக்கிற இதை ஊற்றி அந்த துணிகளிலே தடவி அதுல நெருப்பு கொளுத்தி வைப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு மூலைகளிலே பழைய காலங்களிலே பார்ப்போமேயானால் 4 தெருவுகளிலே முச்சந்திகளிலே ஒரு பெரிய உயரமான தூண் இருக்கும். அதிலே மாலை வேளைகளில் வெளிச்சம் ஏற்படுத்துவதற்காக ஒருத்தர் அதில் விளக்கு கொளுத்தி வைக்கிற காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். இதே மாதிரியாக அன்றைய தினத்திலே மஸ்ஜித் நபவியிலே வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கு பெரிய பிரயத்தனம் செய்ய வேண்டியிருந்தது. வெளிச்சம் அவ்வளவு லேசில இருள் சூழ்ந்த வேளையிலே மகரிப் போன்ற, இஷா தொழுகை போன்ற, ஃபஜ்ருடைய தொழுகை போன்ற காரியங்களுக்கெல்லாம் இருளான நேரத்திலே கடந்து வருவது என்பது அது ரொம்ப அசாதாரணமான விஷயமாக இருந்தது. சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப பள்ளிவாசல் இருட்டாக இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஃபஜ்ர் தொழுகை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பள்ளிவாசல் பிரகாசமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யார் இப்படி செஞ்சது? அங்கே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அப்படி ஒரு விளக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததில்லை, சஹாபாக்களும் யாரும் பார்த்ததில்லை. அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் பள்ளிவாசலுக்கு புதிதாக ஒரு விளக்கை வாங்கி அவர் காணிக்கை செலுத்திருக்கிறார், அன்பளிப்பு செஞ்சிருக்கிறார், அதான் இந்த வெளிச்சம் யாரு சொல்லுதா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த சஹாபிக்கு துஆ செஞ்சாங்க. நவ்வர்த மஸ்ஜிதனா, நம்முடைய இந்த மஸ்ஜித் நபவியை நீங்கள் பிரகாசமாக நூறானியத்தாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். நவ்வர் அல்லாஹு கபரக்க, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வெளிச்சம் ஏற்படுத்தட்டும்.
உங்களுடைய கபர்களையும் அல்லாஹ் தஆலா வெளிச்சத்தை தருவானாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இன்னொரு துஆ சேர்த்து சொன்னாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர் இறந்த பின்னாலே அவருடைய கபரு பிரகாசமானதாக ஒளிமயமானதாகவே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினுடைய பரக்கத்தை அவருடைய கபருக்குழிக்குள்ள ஆலயம் சஹாபாக்கள் பார்த்தார்கள் என்பதை ஹதீஸ்களை பார்க்கிறோம். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மதீனாவிலிருந்து புறப்பட்டு வியாபார நிமித்தமாக சிரியா, பாலஸ்தீனம் அந்த நாடுகளுக்கு செல்கிற வரையிலே அங்கே புதிதாக ஒரு விளக்கு ஒன்று, கேண்டில் விளக்கு இருக்கிற, அதுல நெருப்பை கொளுத்து வைத்து மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கிற, இது அந்த மாதிரி காலத்துல அன்றைக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. வேற ஊர்கள் அது கிடைத்தது மாதிரி தெரியல. அப்ப அவருடைய உள்ளத்திலே தோன்றியது, நம்ம ஊர் பள்ளிவாசலுக்கு வாங்கிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த சஹாபி ஆசைப்பட்டு மஸ்ஜித் நபவியிலே வெளிச்சம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி அந்த பலஸ்தீன் நாட்டிலே இருந்து அதை பெற்றுக்கொண்டு விலைக்கு வாங்கி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியிலே முதலாக வெளிச்சம் ஏற்படுத்திய அந்த சஹாபிக்கு பெருமானார் துஆ செய்தார்கள், நவ்வரல்லாஹு கபரக, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய இறந்த பின்னாலே உங்களுடைய கபரையும் அல்லாஹ் தஆலா வெளிச்சமாக ஆக்கி வைப்பானாக. ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலே கபர் என்பது அது வெறுமைக்குரிய இடமாக, இருள் சூழ்ந்த இடமாக இருக்கும். அந்த சஹாபிக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கபர் டார்ச்சில் விட்டு அழிச்சது மாதிரி வெளிச்சமா இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாசத்துக்கு வேண்டி, மறுமைக்கான பிரகாசத்துக்காக துஆ செய்தார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர் அடைந்து கொண்டார். அது மட்டுமல்ல, பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல நீங்கள் வெளிச்சம் ஏற்படுத்திய காரணத்தினாலே எனக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் கடைசி புள்ள. ஃபாத்திமாவை அலியாரோடு நான் திருமணம் செய்து வைத்து விட்டேன். எனக்கு இன்னொரு பெண் குழந்தை இருந்தால், லவ் அன்னலி பின்தன், எனக்கு இன்னொரு பெண்மகள் இருந்திருந்தால் ல ஸவ்வஜதுகஹா, தமீமுத்தாரி அவர்களே, அந்த பெண்ணை உங்களுக்கு நான் நிக்காஹ் முடித்து கொடுத்து உங்களை நான் மருமகனாக்கி இருப்பேன் என்கிற அளவுக்கு நீங்கள் செய்த காரியம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றிருக்கிற காரியம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல வெளிச்சம் ஏற்படுத்தி ஒரு சஹாபிக்கு இப்படி நிரப்பமான நிறைய துஆக்களை செய்திருந்தார்கள் என்பதை ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பொதுவாக பள்ளிவாசல் என்று சொன்னால் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல் இப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று பெரும்பாலும் விரும்புவாங்க. யாரோ ஒருத்தர் காரைச்சிய அப்படி காரி மதில்ல துப்பிட்டு போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் அப்படி சிவந்துருச்சு, யாருன்னு தெரியல. எச்சில் காரி துப்பப்பட்டிருக்கிறது, அது காய்ந்து போய் கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல கடுமையான கோபத்துடைய துணி தெரிகிறது. உடனே ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சியை வந்து எடுத்து கையில கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தன்னுடைய கையினாலே அதை சுரண்டி விட்டார். அந்த சஹாபி அந்த சுரண்டப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட இடத்துல அத்தர் பூசி பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே செழிப்பும் மகிழும் உண்டானது என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். பள்ளிவாசல் அது சுத்தமாக வைக்கப்பட வேண்டிய இடம். நம்முடைய வீடுகளில் ஒரு சின்ன ஒட்டடை இருந்தால் கூட அதை நாம் வருத்தப்படுவோம். உடனேயே நாம் அதை சுத்தப்படுத்தி விடுவோம். யாருக்கு அசிங்கமா இருக்கக்கூடாது, நம்ம வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும் என்று ஆசைப்படுகிறோமே. இது போன்று அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பது அது 24 hours 24 மணி நேரம் அது சுத்தபத்தமாக இருக்கப்பட வேண்டிய இடம். உலக வரலாற்றிலேயே திரு மக்கா நகரத்தில் உள்ள கஅபா லட்சக்கணக்கான ஹாஜிகள் வந்து குமிகிறார்கள். ஹஜ்ஜுடைய நேரத்துல 50 லட்சம் ஹாஜிகள் அந்த மக்காவிலே உள்ள பள்ளிவாசல்ல ஏறக்குறைய 25 லட்சம் மக்கள் சதா காலத்திலையும் வந்து போகிற இடம் தான் அந்த பள்ளிவாசல். ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட அல்லது 30,000க்கு மேற்பட்ட கழிவறைகள் அங்கே இருக்கிறது. எந்த கழிவறைக்குள்ளால் நுழைந்தாலும் அதிலே துர்நாற்றம் வீசியதாக வரலாறே இல்லை. என்றைக்குமே அது சுத்தம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். காரணம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த பள்ளிவாசலை கட்டினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருந்தால் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பள்ளிவாசலை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி அந்த அடி கட்டிடத்திலிருந்து நீங்கள் திரும்ப பள்ளிவாசலை எழுப்புங்கள் என்றதான் சொல்லிட்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், அன் தஹ்ஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்இ சுஜூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்களும் உங்களுடைய இளவல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அந்த பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்து கட்டி எழுப்பியிருக்கிறீர்கள். அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்கிற பணியையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதிலே அந்த பள்ளிவாசலை தூய்மையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். லித்தாயிஃபீன, அங்கே தவாப் சுத்தக்கூடிய மக்களுக்காக வேண்டி அதை தூய்மைப்படுத்திக் கொடுங்கள். வல் ஆகிஃபீன, அங்கே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள், தங்குகிறார்களே, அவர்களுக்காக வேண்டி வர்ருக்இ சுஜூத்,
அங்கே தொழுகக்கூடிய ருக்கு சஜிதா செய்து தொழுகிற மக்களுக்காக வேண்டி, தொழுகையாளிகளுக்காக, அங்கே இஅ்திகாஃப் இருக்கிற நன்மக்களுக்காக வேண்டி, அந்த காபாவுடைய தவாப் சுத்தக்கூடிய மக்களுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நபிமார்களிலே ஆக உயர்ந்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னால் பள்ளிவாசல் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த உத்தரவை திருமறை அல் குர்ஆனிலே பதித்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். பள்ளிவாசல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட உத்தரவு அல்ல. யார் பள்ளிவாசலுக்குள்ளான நுழைகிற பொழுது எங்கேயாவது ஒரு சின்ன அசுத்தத்தை பார்த்தால் கூட அதை அகற்ற நாம் முற்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்கு என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க. தான் விரும்பி அந்த மாவாகவே அந்த பெண்மணியை பள்ளிவாசலுடைய ஏதாவது ஓரங்களிலே அல்லது பள்ளிவாசலுடைய இடங்களிலே ஏதாவது அசுத்தம் இருக்குமேனால், ஏதாவது தூசி துப்பட்டைகள் இருக்குமேனால் அதை வேகமாக அகற்றி அப்புறப்படுத்தி பள்ளிவாசல் முழுமையாகவே அந்த பெண்மணி சுத்தமாக வைத்திருப்பதிலே ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கருப்பான நிறமுடைய ஒரு பெண்மணி பள்ளிவாசலை கூட்டி சுத்தமாக ஆக்கி பெருக்கி இப்படி எல்லாம் சுத்தப்படுத்துகிற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி திடீரென்று காலமாயிட்டார், மௌத்தாயிட்டார். ஒரு இரவு நேரத்துல ஒரு 12 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். இரவு நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் அந்த நேரத்தில் யாரும் கதவை தட்டி எழுப்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நேரத்தில் வஹி வரும் யாருக்கும் தெரியாது. தூக்கத்திலே கூட பெருமானாருக்கு வஹி வந்து கொண்டிருக்கலாம். எனவே சஹாபாக்களில் யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இருள் சூழ்ந்த அந்த வேளைகளிலே போய் சந்திப்பதை தவிர்த்து கொள்வார்கள். அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. இரவோடு இரவாகவே சஹாபாக்கள் தொலை வைக்காம அந்த அம்மாவை கொண்டு போய் கபரில் அடக்கம் பண்ணிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு பகல் கழிந்தது. அடுத்து 2வது நாள் கேட்டாங்க, அந்த ஒரு அம்மா பள்ளிவாசலை பெருக்கி சுத்தம் பண்ணுவார்களே அந்த பெண்மணி எங்கன்னு கேட்டாங்க. யார சொல்லா, நேற்றைய முன்தினம் அல்லது நேற்று இரவு அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. இருள் சூழ்ந்த வேலையாக இருக்கிற காரணத்தினாலே தாங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்பதற்காக நாங்களே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோம். அலா துல்லூனி கபரஹா, என்னிடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அந்த பெண்மணி அடக்கம் செய்யப்பட்ட கபரை எனக்கு காண்பீங்கள் என்று பெருமானார் சொன்னார். நேரம் மன்னரைக்கு கபருஸ்தானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அந்த மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருல நின்று சஹாபாக்களை தொழுகைக்கு நிற்கிற மாதிரியாக அணி அணியாக சப்பாக நிறுத்தாட்டினார்கள் பெருமானார். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொன்னார், நானும் அந்த சஃப்ல நின்ற ஒரு ஆள் தான் அப்படின்னு அந்த ஹதீஸை அறிவிக்கிற அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய ஜனாசா தொழு வைக்கப்படாமலேயே அல்லது யாரோ ஒரு சஹாபி தொழு வச்சிருப்பாங்க, அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. பெருமானாருக்கு சொல்லப்படாமலே அடக்கம் செய்யப்பட்ட அந்த பெண்மணியினுடைய கபருளை சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருஸ்தானுக்கே சென்று அங்கே தொழு வைத்தாங்க. ஜனாசா தொழுகை நிறைவேற்ற முடிக்கப்பட்ட பின்னாலே அன்று இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கனவுலை பார்த்தார்கள். அந்த பெண் சுவர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தாங்க. இந்த ஹதீஸ் புகாரி போன்ற பல்வேறு நம்பகமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ எப்படிமா சொர்க்கம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன அமல் செய்தாய், சுவர்க்கம் செல்லுகிற அளவுக்கு இடத்துல என்ன அமல் இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கும்புல் மசாஜித், பள்ளிவாசலுடைய தூசிதான் என்னை சொர்க்கம் கொண்டு வந்து சேர்த்தது. பள்ளிவாசலுடைய அந்த அசுத்தங்களை, பள்ளிவாசல் ஒரு சின்ன ஒரு காய் உடைந்து கிடக்கிறது, இப்படி பள்ளிவாசல் அசுத்தமாக இருக்கிறது என்று நான் அதை வேகமாக அந்த அசுத்தங்களை எல்லாம் பெருக்கி அது தூக்கி தூர எறிந்து பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொண்டேனே. இப்படிப்பட்ட தூசி துப்பட்டைகளால் தான் அல்லாஹ்வுடைய அருளை நான் பெற்றேன். எனவே அந்த தூசி துப்பட்டைகளினால் தான் எனக்கு சுவர்க்கம் கிடைத்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மனாமிலே அந்த பெண்மணி பகிர்ந்த அந்த வார்த்தைகள் புகாரி போன்ற ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசல் எப்பொழுதுமே சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அல்லாஹ்வுடைய விருப்பமான இந்த இடத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது மார்க்க சட்டத்திலே முதல் இடம் பிடிக்கிறது என்பதிலே விதமான சந்தேகங்களே. எதையெல்லாம் தடுக்கப்பட்ட காரியம் அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல் யாராவது ஒரு சாவி கொத்து காணாம போயிட்டாங்க, பள்ளிவாசல ஒருத்தர் பைக்கு சாவி மிஸ் பண்ணிட்டு போயிட்டார் அல்லது செல்போனை மறந்து வச்சுட்டு போயிட்டார், அதை அறிவிப்பு செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒருத்தர் பள்ளிவாசல் காணாமல் போன ஒரு பொருளை அறிவிப்பு செய்வாரேனால் இது யாருடைய சாவி, உரியவர்கள் பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு அறிவிப்பு செய்வதற்கு உண்டான இடம் அது அல்ல. யாராவது ஒருத்தர் பொருளை மிஸ் பண்ணிட்டார் என்று சொன்னால், பள்ளிவாசல்லை காணடித்து விடுவார் என்று சொன்னால் அதை ஒருத்தர் அறிவிப்பு செய்வாரேனால்
அந்த காணாமல் போன பொருளை பற்றி ஒருத்தர் கேட்கிறார், என் பொருள் காணாமல் ஆகிவிட்டது, யாராவது எடுத்திருந்தால் தாருங்கள் என்று சொன்னாலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ரத்தஹல்லாஹு அலைக்க, அது உனக்கு திரும்ப கிடைக்காமலே போகட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை திக்ர் செய்யப்பட வேண்டிய இடம், அல்லாஹ்வுடைய நினைவு சொல்லப்பட வேண்டிய இடம், குர்ஆன் ஓதப்பட வேண்டிய இடம், அது தொழுகைக்குரிய இடம். எனவே காணாமல் போன உங்களுடைய வெளி துனியாவுக்கு அப்பாற்பட்ட இந்த பள்ளிவாசல் என்பது ஆகிரத்துக்கு உண்டான இடம். உலகத்தில் எங்கெல்லாம் அல்லாஹ்வை தொழுகப்பட்டிருக்கிறோம், இந்த அனைத்து இடமும் நாளை வறுமை கியாமத்து நாளையிலே அது சுவர்க்கத்துடைய இடமாக வரும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. எனவே நீங்க துனியாவுடைய விஷயத்தை இங்க வந்து அறிவிப்பு செய்வது என்பது அது ஏற்புடையதல்ல. யாராவது அப்ப காணாமல் போன பொருளை அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அறிவிப்பு செய்வாரையானால் அல்லாஹ் உனக்கு அதை திரும்ப தராமலே ஆகட்டும் அப்படின்னு நீங்க சொல்லுங்கள் என்று அதை கேட்பவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது காதுல வாங்கிட்டா உனக்கு அல்லாஹ் திரும்ப தராமல் ஆகட்டுமாக அப்படின்னு அதுக்கு மறுமுறை சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று பள்ளிவாசல் யாராவது வியாபாரம் செய்வாரையானால் பெருமானார் சொன்னார்கள், பள்ளிவாசல் ஒருத்தர் பொருளை எல்லாம் குமிச்சு வச்சு பொருள்களை வியாபாரம் செய்வாரையானால் லா பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யாமல் ஆக்கட்டுமாக என்று அதற்காக வேண்டி நீங்கள் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். எனவே பள்ளிவாசல் என்பது காணாமல் போன பொருள்களை பற்றி அறிவிப்பு செய்யக்கூடிய இடம் அல்ல, வியாபாரத்துடைய தலங்கள் அது அல்ல, இது இபாதத்துக்குரிய இடம் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. மார்க்கும் அந்த அளவுக்கு பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கட்டமைத்து கொடுத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது மட்டுமல்லாமல் ஒழுக்க பண்புகளை போதிக்கிற இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் தெரியாம அவசர கதியில பள்ளிவாசலுக்குள்ளானே நுழைந்த அந்த மனிதர், அவர் ஒரு ஈமான்தாரி அல்ல, திபுன்னு நேர வந்தவர் தொழுகக்கூடிய அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சிட்டார். அவசர கதியிலே அவருக்கு வந்து அர்ஜென்ட் என்னவோ தெரியல, அந்த தொழுகக்கூடிய அந்த இடத்துல அந்த தளத்திலே வந்து அவர் சிறுநீர் கழித்து விட்டார். சஹாபாக்கள் எல்லாம் அவரை அடிக்க பாய்கிறார்கள், அதட்டுகிறார்கள், நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிற வேகத்திலேயே அவரை அதட்டுகிறார்கள், அவரை இடைமறிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஊஹு, அவர் அப்படி நிறுத்தாதீங்க, முழுமையாக அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முழுசா சிறுநீர் கழித்து முடித்து அது வரைக்கும் எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்த்துட்டு அவரிடத்துல அன்பொழுக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வை வணங்கப்படுகிற இடம், இது சுத்தமான இடம், அசுத்தம் பண்ணி வைக்கக்கூடிய இடம் அது அல்ல. எனவே வணங்கப்படுகிற இடத்துல அந்த மாதிரி தயவு செய்து செய்யாதீங்க அப்படின்னு அவருக்கு அன்பொழுக சொன்னார்கள். சஹாபாக்கள் சொன்னால், நீங்க இந்த மாதிரி கத்துறீங்க, அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஒருத்தர் தெரியாம ஒரு காரியத்தை செய்வார்கள், அவருக்கு சொல்லி உணர்த்த வேண்டிய முறையே வேற, இந்த மாதிரி உணர்த்தக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தமே உருவான கருணையே உருவான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு தவறு செய்த ஒரு மனிதரை அடித்து துன்புறுத்தி விடாமல் அவருக்கு அற்புதமான கருணையான பாடத்தை நடத்தினார்கள். அவர் சென்று தன்னுடைய ஊர்ல போய், நான் இப்படி ஒரு மனுஷன் உலகத்துல பார்த்ததில்ல, ஒரு வணக்க ஸ்தலத்துல இந்த மாதிரி ஒரு அசிங்கம் பண்ணி வச்சுட்டேன், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டேன், ஆனாலும் என்னை அவர் வேறு மாதிரி ரியாக்ஷன் எடுத்துடாம, நடவடிக்கைகளை தாறுமாறாக எடுத்துடாம எனக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லி புரிய வைத்தாரே, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று, அவர் நல்ல மனிதராக இருப்பார், சிறந்த இறை தூதராக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் தன்னுடைய சகாக்களோடு அந்த ஊரிலே உள்ள ஏறக்குறைய ஒரு 300 நபருக்கும் மேற்பட்ட நபர்களை திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு அழைத்து வந்து அவர் தீனுல் இஸ்லாத்தை ஏற்று மிகப்பெரிய சஹாபியாக மாறி போனார் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். இது புகாரி போன்ற ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிற முக்கியமான ஒரு ஹதீஸ் தான். எனவே பள்ளிவாசல் என்பது தொழுகைக்குரிய இடம், அங்கே அல்லாஹ் ரசூலை பற்றி போதனைகள் நடைபெற வேண்டிய இடம். அப்படிங்கிறதுனால ஒழுக்க பண்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க இடம் என்பதை பார்க்கிறோம். பிறகு அந்த மனிதர் அந்த சஹாபி சென்ற பின்னாலே ஒரு வாளி நிறைய தண்ணீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஊற்றி விட சொன்னாங்க. ஊற்றப்பட்டது, பிறகு அது மண்டம் மேலாக தூவி விடப்பட்டது, சரியா காய்ந்து விட்ட பின்னாலே பள்ளிவாசல் சுத்தமானது, மண் தரையா இருந்ததுனால. எனவே பள்ளிவாசல் என்பது அவருடைய வளாகங்கள் என்பது முழுமையாகவே சுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பாவங்களிலே பெரிய பாவமாக எடுத்து காண்பிக்கப்பட்டது பள்ளிவாசலுடைய முற்றங்களிலே யாராவது எச்சிலை துப்பி அதை அப்படி விட்டுட்டு போறது பெரும்பாவத்துடைய பட்டியலே கட்டுப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதற்கு பரிகாரம் என்னன்னு சொன்னால், யாராவது அப்படி பார்த்திருப்பானால் தன்னுடைய செருப்பு காலை கொண்டு அதை மண்ணை போட்டு தபன் செஞ்சிருங்க.
அதை மண்ணை மேலே போட்டு மூடிவிட்டு விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நன்மையான காரியம் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே பள்ளிவாசல் என்பது பரிசுத்தமான இடம் என்பதிலே விதமான சந்தேகமில்லை. அந்த பள்ளிவாசலை அல்லாஹ்வுடைய பெயரில் யாராவது முழுமையாக ஒரு இடத்தை வாங்கி பொதுமக்கள் தொழுகைக்காக இபாதத்து செய்வதற்காக வேண்டி அதை கட்டி நிர்மாணம் செய்து வக்ஃப் செய்து விடுவாரே என்று சொன்னால் இவரை அல்லாஹ் மறுமையிலே உயர்வான இடத்திலே கண்ணியப்படுத்துகிறான் என்பதிலே எவ்விதமான சந்தேகமில்லை. ஒரு மனிதர் பள்ளிவாசல் தொடர்போடு இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அவர் ஈமான்தாரி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே பள்ளிவாசல்லே நாம் அதிகமாக தொடர்பு வைத்து இபாதத்துகளை கொண்டு அதை கண்ணியப்படுத்துகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.